எந்த வண்டியா காணா மட்டும் வேதாவை பார்த்தான்னு வச்சுக்க, அப்படியே பேட்ல டர்ன்னு ஒண்ணு கத்துருவோம். வேதாவை பாத்துக்க. நீங்க நம்ம மாவட்ட பிரச்சனை பாருங்க. அம்மூர் நெல் மார்க்கெட் ஒன்று இருக்குங்க. அது திறந்தவெளி நெல் மார்க்கெட். அங்க ஒரு நிரந்தர நெல் கொள்முதல் நிலையம் கிடையாது. ஆனா நுழைவு கட்டணம் மட்டுமே ஆண்டுக்கு 1,52,00,000 ரூபாய் கிடைக்குது. நகராட்சிக்கு ஒரு கூரை இல்ல, குறைந்தபட்சம் மேற்கூரை இல்ல. அப்ப விவசாயிகளை மதிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க தான் அதை செஞ்சாங்க. அதிமுக எத்தனையோ பாலம் கட்டின பெருமை பேசுறாங்க. நீங்க கட்டின பாலத்துல எத்தனை பாலத்துல மின்வெடுத்துகள் இருக்கு, எத்தனை பாலத்துல சிசிடிவி கேமரா இருக்கு, எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது, எத்தனை பேர் உயிரிழக்கிறாங்க. ஒண்ணும் இல்லங்க. கலைஞர் நகர் ஒரு ஏரியா 40 வருஷமா அவங்க கரண்டே பார்த்தது இல்ல. நாம் தமிழர் கட்சி போராடி அந்த மக்களுக்கு மின்சாரம் வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு அதையும் துண்டிச்சிட்டாங்க. அப்ப விடியல் ஆட்சி பெருமை பேசக்கூடிய திமுகவுடைய ஆட்சியில விடியாம இருக்கிற ஒரு பகுதிக்கு பேர் கலைஞர் நகர். புரியுதா சார்? மேல் விஷயக்கூடிய சாதி பாஷ நகர் மக்களுடைய குடியிருப்பு பகுதியை இடிச்சதான் ஆர் காந்தி. சொந்த மண்ணிலேயே அந்த மக்கள் இன்னைக்கு அகதிகளாக மாற்றப்பட்டிருக்காங்க. நான் பேசும்போதெல்லாம் நீங்க இன்டர் பண்ண விடல. என்ன இதுதான் உங்க ஜனநாயகமா? நாங்க பொலிட்டிக்கல் சகோதரி கூட போறாங்க. அவங்க பேசினா பேச்சு போட்டி. யாரும் ஆயத்தோடு பேசக்கூடாது. பேசினா பேச்சு போட்டி. பேச்சாளர் இல்ல, பேச்சு போட்டி இல்ல. எனக்கு வலிக்குதுங்கிற என் வாயால சொல்லாம யார் வாயால சொல்ல? ஒரு நிமிஷம் முடிச்சிட்டீங்களா? ஓகே, நான் முடிக்கல. நான் இன்னும் பேச வேண்டிய பாயிண்ட்ஸ் இருக்கு. நேரம் முடிஞ்சிச்சு. ஆளுக்கு 15 நிமிஷம் கொடுத்தீங்க. எனக்கு அப்படியே நேரம் முடிச்சு சொல்லுங்க. Give me 2 நோட் more பண்ணிட்டா minutes. இருங்க. ஒரு நிமிஷம் நேரம் நான் பாத்து 8:10 வரைக்கும் நீங்க பேசிருக்கீங்க. நேரத்தை பாத்துட்டேன். நடுநிலையா இருக்கணும். இது ரொம்ப தவறு. நான் இன்டர் பண்ண ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. யூடியூப்ல நியூஸ் தமிழ் இல்ல நான் அதிகமா பேசுறேன்.